ட்ரீட் பண்ணியா ஒழுங்கா? சிம்பிளா கேட்கிறேன். நீ வந்து பல நேரங்கள்ல எனக்கு ஆண்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும், உன் வாழ்க்கை நீ வாழ. அதுதான் என்னோட பாயிண்ட். அவங்க வாழ்க்கைய நீ வாழ விடாம தடுத்துட்டு இருக்கியாடா நீ? அதான் நான் என்ன மனுஷன்னு நான் கேட்கிறேன். நீ அதவே நீ பண்ணலையே. என்ன ஃப்ரீயா விடுப்பா. அவங்க கேட்கிற சிம்பிளா என்ன? என்ன ஃப்ரீயா விடுயா. நான் பாட்டு ஏதோ பண்ணிட்டு போறேன்யா. என்ன விட்டுரு. என்ன போட்டு முடக்காத. என்ன மன உளைச்சல் குடுக்காத. இல்ல கண்டும் காணாம கூட பண்ணி தொல. அவங்க பொது இடங்களுக்கு கூட்டிட்டு போற. பொது இடங்கள்ல சுத்துற. ஃப்ளைட்ல கூட்டிட்டு போற. கோவா கூட்டிட்டு போற. கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போற. இதெல்லாம் பண்றீல்ல. அத நீ அந்த மாதிரியாவது பண்ணாம இரு. இல்ல பேரளவுக்காவது நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்றேன். பேரளவுக்காவது இவ தான் மனைவின்னு கூட்டிட்டு போ. நீ ஒண்ணும் இல்ல மதுரை மாநாட்டிற்கு வரப்போகிற சங்கீதான்னு ஒரு கதையெல்லாம் அளந்தாங்க இவங்க. கூட்டிட்டு போ வேண்டியதானே. இல்ல பையனே தம்பி வாப்பா. நான் அப்பா அம்மாவ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உங்களே 2 செட் ப்ராப்பர்ட்டியா பயன்படுத்தணும்ன்றீங்க. வாப்பான்னு அதாவது பண்ணி தொல. எது நீங்க அதான் சொல்றேன்ல. இதெல்லாம் பேசுவதற்கு விஜய்க்கு ஏதாவது ஒரு ஒரு சிறு தகுதியா இருக்கான்னு நிச்சயமா கிடையவே கிடையாது. நான் தான் சொல்றேன். நீங்க பெண்களாக நீங்க பார்க்கிற பெண்களுக்கு தெரியும். இப்ப கணவரால எவ்வளவோ பெண்கள் வந்து குடினால, சந்தேகத்தினால எவ்வளவோ பேர் கஷ்டப்படுற பெண்கள்லாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்க அடைகிற மன உளைச்சலை விட அதிகமான மன உளைச்சல் உங்க அண்ணனால நான் சொல்றேன். உங்க அண்ணனால அவங்களோட மனைவி ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லல்ல அதெல்லாம் கிடையாது. எங்க அண்ணன் நல்லவரு. இது திமுக சதி தான். திமுக சதி தான். இதுதான் சொல்றேன். இவங்க வந்து இவங்க அதாவது இந்த கல்ட் ஃபாலோயிங்ல தாங்க பெரிய பிரச்சனை. கண்மூடித்தனமான ஒரு எது ஒரு காலர் வீடியோ பார்க்குறேன். ஒரு மனைவி இல்லாட்டி என்ன 1000 அக்கா தங்கச்சி இருப்போம். தேவைப்பட்ட நானே மனைவியாவேங்குது அந்த புள்ள. டேய் இவன் சொல்றது புரியுதா? இவங்க எவ்வளோ ஒரு தற்கொலை கூட்டமா, ஆச்சரியக்குறி கூட்டமா இருக்காங்கன்னு புரியுதா? அந்த அளவுக்கு ஒரு ஒரு மதம் பிடித்த கூட்டத்தை ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த கூட்டம் அப்படி நம்புது. நான் சொல்றேன் தயவு செய்து உங்களுக்கு ஏற்படுற அந்த கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டத்தை அவங்களோட பாயிண்ட்ல நில்லுங்க. வி ஸ்டாண்ட் வித் விஜய் இல்ல. வி ஸ்டாண்ட் வித் சங்கீதா. அதுதான் நீங்க இன்னைக்கு போட்டிருக்க வேண்டிய இது ட்வீட். உங்க அண்ணனை கேள்வி கேட்கணும். எல்லா நியாயத்தையும் பேசுறவர். கரூர் மக்கள் 41 பேர் உயிரிழந்தாகணும். அன்னைக்கும் வி ஸ்டாண்ட் வித் விஜய். ஆமா. இன்னைக்கு சங்கீதா வந்து நான் உடல் ரீதியாக, மன ரீதியாக நான் வந்து அவமானப்படுறேன், அசிங்கப்படுறேன், இல்ல கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொன்னா வி ஸ்டாண்ட் வித் விஜயானான்னு மறுபடியும் போடணும்னு அந்த மனநிலை வருது இல்ல. அதாதாங்க ஒண்ணு இத திரிக்கிற டீமும் இருக்கு. இப்ப ஜெகதீஷோட பிஆர் டீம்லாம் ஒரு ஆடியோலாம் வந்துச்சு. அது உண்மையா பொய்யாங்கிறது வேற. இத பண்ணுவாங்க. திட்டமிட்டு பண்ணுவாங்க. அதான் சொல்றேன் இல்லையா? நான் வந்து விஜய் அடுத்த கூட்டத்தில் ஒருவேளை இத பேசினாருன்னா, என் குடும்பத்துல கை வச்சிட்டீங்களா ஸ்டாலின் சார்னு பேசினா ஆச்சரியப்பட மாட்டேன். இது அந்த மாதிரியான சைக்காட்டிக் டிஸார்டர் சொன்னாங்க. அதெல்லாம் இருந்துச்சான்னு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட அந்த குரூப் தான் இது. அந்த மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்க. அரசியல் லாபத்துக்கு இதை பயன்படுத்தலாமா சொல்லல. விஜய்க்கு உண்மையிலேயே இது ஹாப்பியான மொமெண்ட். அப்பா போறியா? ஓகே ரைட். கோர்ட்ல வந்து என்ன ஆகுதோ ஆகட்டும். காசு கொடுக்க மாட்டேன். காசு கொடுக்க மாட்டேன்.